உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஆனந்த் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக எம்எல்ஏ ஆனந்த் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் பாலசுப்ரமணிய சர்மா வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஆனந்த் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஆனந்த் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம், இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஸ்ரீநகர் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் புசி ஆனந்த் என்கின்ற முனுசாமி அந்த தொகுதியில வெற்றி பெற்றார். இந்த வெற்றி எதிர்த்து அதிமுக வேட்பாளரான சத்யா மற்றும் அதன் அந்த வாக்காளர் பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் தேர்தல் வழக்கு கொண்டு தாக்கல். அதே போல மானாமதுரை தொகுதியில தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் வெற்றி எதிர்த்து அந்த தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளரான தமிழரசி தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் வழக்குகள் இன்று நீதிபதி ஆனந்த நந்தேஷ் முன்பு விசாரணை கொண்டது. இந்த வழக்குல ஸ்ரீநகர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் புசி ஆனந்த் பதில்மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டும், அதே போல இந்த வழக்குல தேர்தல் ஆணையம் பதில்மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணையை இன்னும் 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.